நாமத்தினாலே இந்த நாளில் கூட இந்த ஆன்லைன் மூலமா பார்க்குறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஒரு சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஏனென்றால் அவருடைய வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்தை நம்ம பாட்டினால துதித்து அவரை உயர்த்தும்படியாக அவர் நாம் பாடும்போது தேவன் நம் மத்தியில் மகிமைப்பட்டு நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு சிறு ஜெபம் செய்து பாடல் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லலாம். இப்போது கண்களை மூடி ஒரு சில ஹல்லேலூயா. முதலாவது நாம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவர் ஹல்லேலூயா துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். தேவமே உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி துதிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், அந்த தேவாதி தேவனை நோக்கி ஹல்லேலூயா உங்க கண்களை மூடி மனதார ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். அவருக்கு ஹல்லேலூயா மனிதர்கள் மத்தியில ஹல்லேலூயா மனிதர்கள் துதிக்கும் போது அந்த துதியில பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி ஹல்லேலூயா உங்க வாய்களை விரிவா திறந்து துதிங்க. ஹல்லேலூயா தகப்பனே, நீ நல்லவர், நீ வல்லவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று அவருடைய நாமத்தை புகழ்ந்து அவரை பாடினால் பாடி துதித்து அவரை ஹல்லேலூயா இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அவருடைய நாமங்களை சொல்லி துதித்து அவருடைய ஹல்லேலூயா செய்கைகளை விவரித்து அவரை பாடி ஹல்லேலூயா அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி பலிபீடங்களை கட்டுங்க. ஹல்லேலூயா இயேசுவே தகப்பனே, இந்த நாள்ல கூட இயேசப்பா பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நாங்க ஆராதனைக்குள்ளா கடந்து போகிறோம். தேவாதி தேவன் எங்கள் மத்தியில வெளிப்பட்டு கர்த்தாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவங்க திருக்கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக எண்ணி உங்கள் மனதார நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட இணைந்து கரங்களை தட்டி நீங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லோர் நிழலில் தங்குவான் என்கிற பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பரமசிலாக்கியமே அவசேற்றையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேற்றையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 வந்தாலும் பேர்கள் வந்தாலும் அவர் ஹல்லேலூயா தம்முடைய சிறகுகளால் மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா நல்லா உணர்ந்து பாடல பாடி இரவின் பயங்கரத்திற்கு பறக்கும் அம்பிக்கும் இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவசேற்றையின் கீழடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேற்றையின் கீழடைக்கல புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
செய்வாரே என் ஆத்துமனீஸ்வரர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடுத்த பாடலாக உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற பாடல். நன்றாக கரங்களை தட்டி மீண்டுமாக விசுவாசத்தோடு பாடுங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் கிடைக்காது என்று நான் அவர் நோக்கி
அவர் நம்பினோருக்கு அவர் நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறார். அவர் ஹalleluya புயல் போன்ற பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் நம் வாழ்வில் வந்தாலும் அவர் நம்மை நங்கூரத்தை போல தாங்கி பிடித்து நம்மை கரை சேர்க்கிற தகப்பனா இருக்கிறார். அவர் அலைகள் வரும்போது அந்த அலைகள் மத்தியிலே நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை கைப்பிடித்து கரம் பிடித்து ஹalleluya பாவத்தின் அலையில முழுகி போனாலும் நம்மை மீண்டும் தூக்கி எடுத்து அவர் நிலைநிறுத்துகிற தகப்பனா இருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்க பாத்திரத்தை அவர் எண்ணெயினாலும் ஹalleluya உங்க தலையை அவர் ஹalleluya அவருடைய அபிஷேக தைலத்தினால் எண்ணெயினால நிரப்பி சத்துருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் பாத்திரங்களை அவர் நிரம்பி வழிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைத்தார்கள். அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிழைத்தார்கள். அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தகப்பன் அல்ல. அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவர் ஒருபோதும் விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் உன்னை பேர் சொல்லி தாயின் கருவிலே அழைத்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேலே, எப்படி உன்னை மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன் என்று சொல்லுகிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிற அந்த தேவாதி தேவனை நோக்கி முழு விசுவாசத்தோடு இருங்க. அவரை ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டு அவரை ஒவ்வொரு நாளும் ஆராதனை செய்து கொண்டிருங்க. உங்க தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிற தகப்பனா இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே நீங்க உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்கிற மனதுடையவர் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்து நடக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இந்த நாள்ல சமாதானத்தை இழந்து ஹalleluya தத்தளிப்பின் பாத்திரத்தை போல நீங்களும் தவித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நாள்ல உங்களையும் அவர் கரம் பிடித்து நீங்க எந்த ஹalleluya காரியத்தை எதிர்பார்க்கிறீங்களோ நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிகிறார். அவர் அறிந்திருக்கிறார். மகளே, மகனே, உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஹalleluya விருப்பம் கொண்டிருக்கிறார். உங்களை நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்கிற தகப்பன் இந்த நாள் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஹalleluya இன்றைக்கு உன் பிரச்சனையிலே உன்னை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அதிலிருந்து தூக்கி உன் சத்துருக்கு முன்பாகலாம் உன்னை உயர்த்தி வைக்கிற தேவனா இருக்கிறார். அவரை மட்டும் உறுதியாய் பற்றிக்கோ. அவர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்கிற தகப்பன் இந்த நாள்ல கூட நம் மத்தியில வெளிப்பட்ட கிருபைக்காய் கோடி கோடி நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய பிள்ளைகளை நீங்க அபரிமிதமா ஆசீர்வதிங்க. அவங்க வேண்டுகிறதை நினைக்கிறதுக்கான வேண்டுகிறதுக்கான அதிகமா கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகுணம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். என்னோடு கூட இணைந்து இவ்வளவு நேரமா பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துனீங்க. ஒவ்வொருவரும் மீண்டுமாக நாம் ஒரே ஒரு 2 குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணி நாம் முடிக்கலாம். நம் தேசத்துக்காக ஜெபிக்கிறது நம் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அதனால நீங்க எல்லாரும் வந்து நம் தேசத்துல இந்த நாள்ல தாண்டவாடி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் முற்றிலுமா நம் தேசத்துக்கு ஒழியும்படியாக இந்த நாட்களில் ஸ்கூல்லாம் திறக்கப்பட போகிறது. அப்படியாக பிள்ளைகள் எந்த பிள்ளைகள் இந்த நோய் வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கூடாது. தேவன் எல்லா பிள்ளைகள் மேல அவருடைய கருத்தை வைத்து பாதுகாத்துக் கொள்ளணும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்ட சங்கீதம் 91:1 வசனத்தின் பிரகாரம் எல்லா பிள்ளைகளும் அவருடைய நிழலுக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் அவர் கருத்தில் அர்ப்பணித்து அதே மாதிரி நம்ம அரசாங்கத்தையும் நம்முடைய இந்திய கவர்மெண்ட்டையும் தேவ கருத்தில் அர்ப்பணித்து யாரும் இந்த வியாதியை இனி தொடக்கூடாது. யார் வீட்டுக்குள்ள ஒரு இழப்பு வரக்கூடாது. இதுக்காக நம்ம 5 நிமிடங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போமாக. ஹalleluya. தகப்பனே, உங்க நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, துதிக்கிறோமப்பா. இவ்வளவு நேரம் உண்மை பாட உண்மை ஆராதிக்கிற நீர் கொடுத்த தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஹalleluya. இப்போது கூட அப்பா எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசம் இந்த கொரோனா வியாதினால மிகவும் ஆண்டவர் அப்பா ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. என் ஆண்டவரே, நீங்க அப்பா இம்மட்டும் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்தீங்கப்பா. இனிமேல் ஆவியானவரை நீ பாதுகாத்து கொள்ள போதுமான தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்க முழு விசுவாசத்தோடு உண்மை நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறபடியா நீர் எங்களை காத்து நடத்துகிற தேவனா இருக்கிறேன் சுவாமி. என் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் எங்க தேசத்துல இருந்து முற்றிலுமா இயேசுவின் நாமத்துல ஒழிந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்த ஒரு சத்துருவின் குறியங்களோ இனி ஆண்டவரே எங்க தேசத்துக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா ஆண்டவரே மனுஷீக வல்லமைகளோ ஆண்டவரே ஹalleluya எல்லாம் அடங்கடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க தேசத்தின் மேல் ஊற்றப்படுவீராக. எழுப்புதற்கு மேல எங்க தேசம் கடந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, ஒரு வியாதி இல்லாத தேசமாய் ஆண்டவரே பாவம் இல்லாத தேசமாய் ஒரு சுத்திகரி
எந்த ஒரு வீட்டுல எந்த ஒரு இழப்பும் வந்துடக்கூடாது சுவாமி. எந்த பிள்ளைகளையும் தொட்டக்கூடாது ராஜா. ஆண்டவரே உடைய சிறகுகளை நிழலால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே அரணாய் கோட்டையாய் பெலனாய் இருந்து ஆவியானவரை பாதுகாத்துக் கொள்ளபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, நீங்க ஆவியானவரே உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்துல 10,000 பேர் விழுந்தாலும் எதுவுமே உன்னை அணுகாது என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உங்களுடைய சிறகுகளை நிழலுக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்போது உன்னை ஆளுநர் மறுவுத்தரவு கொடுப்பேன். உனக்கு அறியாது நீ எட்டாதமான பெரிய காரியங்கள் நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீங்களப்பா. இந்த நேரத்துல கூட ராஜா ஆவியானவரே, ஆபத்தான நேரத்துல நாங்க உண்மை நோக்கி பாக்குறோம் அப்பா. நீரே எங்களுக்கு அரணான பட்டணமா இருந்து எங்களை உங்களுடைய பட்டணமாகிய ஹல்லேலூயா வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, அப்படியே ஆப்கானிஸ்தான்ல உள்ள மக்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஜனங்களை கூட நீங்க நினைத்தருளும் சுவாமி. அந்த தீவிரவாதிகளால் ஆண்டவரை சுட்டு அநியாயமா கொல்லப்படுறாங்கப்பா. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், ஆண்டவரே அப்பா, கர்ப்பிணி பெண்கள் எவ்வளவு சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க சுவாமி. கர்த்தர் அந்த தேசத்தின் மேல் மனம் இறங்குவீராக சுவாமி. என் ஆண்டவரே, அவர்களும் உடைய பிள்ளைகளை ராஜா. ஆண்டவரே, நீர் தான் சுவாமி அவர்களை உண்டாக்கி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவரே தீவிரவாதிகளை கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் சேமமாய் சமாதானமாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த ஜனங்கள் அப்பா பயந்து ஆண்டவரே ஓடி போறாங்க சுவாமி. அந்த ஜனங்களை ஆவியானவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த தேசத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அங்குள்ள தீவிரவாதிகள்லாம் ஒழிந்து போகட்டும் அப்பா. மனிதாபிமற்ற காரியங்கள்லாம் அந்த தேசத்துல நடைபெறாதபடி காத்துக்கொள்ளுங்க. அங்குள்ள கவர்மெண்டை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக சுவாமி. இயேசுவே அப்பா, உங்களுடைய திருக்கரத்துக்குள்ள ஆவியான அந்த தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்க தேசத்தை அப்பா, இந்திய தேசத்தை கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க எல்லைகளுக்குள்ள எந்த தீவிரவாதிகளும் வராதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, 138 கோடி ஜனங்கள் மேல இருக்கிற இந்த தேசத்தை உங்களுடைய உள்ளங்கைக்குள்ள தாங்கிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ எந்த ஒரு மனுஷீக வல்லமைகளோ வில்லிசுனியத்தின் காரியங்களோ எங்க தேசத்துக்குள்ள உமக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தின் கிரியைகளோ எதோ எங்க தேசத்துக்குள்ள உள்ள வந்துடக்கூடாது சுவாமி. ஆண்டவரை எல்லாவற்றையும் அகற்றி ஒரு பரிசுத்தமான ஒரு தேசமா, நீதி உள்ள தேசமா, அநீதி இல்லாத ஒரு தேசமா எங்களை அப்பா ஹல்லேலூயா எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க ஜனங்கள்லாம் சேமமா வாழ்ந்து சுகித்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சுவாமி. ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த வீடியோக்களுக்கு பாக்குற ஒவ்வொருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அவர்களுடைய தேவைகளை இந்த நாள்ல கர்த்தர் தாமே சந்தித்து அப்பா, அவங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்க எல்லா வாரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் எது இருந்தாலும் என் ஆண்டவர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொள்கிற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே அப்பா, சாதாரணமான ஜனங்களையும் கர்த்தர் ஆண்டவரை உமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. உங்களுடைய தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்து அருள்வீராக. இந்த நாட்கள சபைகள்லாம் மூடப்பட்டிருக்குப்பா. உங்களுடைய ஊழியக்காரர்களாம் நினைத்தாரு உங்களுடைய பிள்ளைகளை போஷித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, உங்களுடைய கரத்துக்குள்ள ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு திருச்சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபை தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, வேலையடைங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா நீர். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்தையும் கர்த்தர் அப்பா உங்க ரத்த வெள்ளத்துல முடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேலையடைங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இவ்வளவு நேரமாக நம்ம ஜெபித்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம். மீண்டுமாக நம்ம இந்த வசனத்துக்கு நேரா கடந்து போவோம். எல்லாரும் இன்னும் நீங்க கர்த்தருக்குள்ள ஆயத்தமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இன்னும் நீங்க பலனடையும் என்று நான் வேண்டுகிறேன். நீங்க என்ன எதிர்பார்த்திருக்கீங்களோ அந்த முடிவை இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கும்படியாக உங்க பேர்ல நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள்ல உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அடிகளை தாழ்த்துற வெறுமையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெல்ல மகிமைப்படுவதாக. இந்த இணையதளத்தின் வழியா தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோடு கூட காத்திருக்கிற யாவரும் ஒரு நிமிட கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்றைய பல இடங்கள்ல இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய போராட்டத்தை கர்த்தர் மாற பண்ணி இந்த நாள்ல அவங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய சன்னிதானத்துல எங்களை தாழ்த்தி உரிமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8 மாதங்களும் கர்த்தர் நம்மை அற்புதமா வழி நடத்தி இருக்கிறார். இந்த 8வது மாதத்துல ஆண்டு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் தடைகளை நீக்கி போடுகிறவராய், தடைகளை மாற்றுகிறவராய் அவர் நமக்கு முன்பதாய் நடந்து போய் அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்கிறார். அந்த செய்தியை தான் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்னத்தையும் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எதெல்லாம் நமக்கு தடைகள், எப்படி அதை விட்டு நம்மளை மாற்றிக்கொள்றது, இதெல்லாம் வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மோடு கூட பேசி நமக்கு ஒரு தெளிவை உண்டாக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, ஆண்டவர்கள் நம்ம ஒவ்வொரு வேதாமத்தினுடைய தலைவர்களையும் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில தடைகள் இருந்தது. எப்படி ஆண்டவர் அதெல்லாம் மாத்தினார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு இந்த கடைசி வாரமும் நெகேமியாவுடைய புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா 1வது அதிகாரம் 3-4வது வசனம், 603வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல நெகேமியா 1வது அதிகாரம் 3-4வது வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பிலிருந்து மீந்து இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, அல்லேலூயா, பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினார். அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், நெகேமியா என்கிற ஒரு தேவ மனிதனை பார்க்கிறோம். அவருக்குள்ளாக முதலாவது ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். யார் இந்த நெகேமியா? அவர் ஒரு ராஜாவின் கீழே இருக்கிற ஒரு பானபாத்திரக்காரரா அவர் இருக்கிறார். அவருடைய தேசத்தின் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டவர்கள் எருசலேம்ல வாழும்போது அந்த அலங்கம் இடிக்கப்பட்டதையும் அந்த தேசத்துல வாழ்கிற ஜனங்கள் மகா தீங்கி அனுபவிக்கிறதுமான செய்தியை யூதா தேசத்திலிருந்து ஒருவர் நெகேமியாவுக்கு கொண்டு வந்து சொல்லுகிறார். சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நெகேமியா அவங்களை கிட்ட விசாரிக்கிறார், எப்படி இருக்கிறது என்னுடைய தேசம், எப்படி அங்க இருக்கிற ஜனங்களா எப்படி இருக்கிறாங்க, சிறையிருப்புல மீந்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி பல காரியங்களை விசாரிக்கும் போது அவங்க சொல்லுகிறார்கள், இல்ல அங்க இருக்கிறவங்க மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க, ஒரு பாதுகாப்பு கிடையாது, யார் வேணும்னாலும் உள்ள வரலாம், யார் வேணும்னாலும் வெளில போலாம், பிதாக்களுடைய கல்லறை இப்படியெல்லாம் இருக்கு, எருசலேமே பால் கடிக்கப்பட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை சொன்ன உடனே நெகேமியா இந்த வார்த்தைகளை தன்னுடைய காதுகள்ல கேட்ட உடனே, தன் உள்ளத்துல அந்த வார்த்தைகள் வந்த உடனே அவன் என்ன பண்றானா, ஒரு பக்கம் அவனுக்குள்ள ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது. அதை கேட்ட உடனே சில நாளாய் அழுது துக்கித்து உபவாசம் பண்ணி மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரு பெரிய ஒரு நீண்ட ஜெபத்தை அவர் செய்கிறதை நெகேமியாவுடைய புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல கூட நம்முடைய தேவைகளுக்காய், நம்முடைய குடும்பங்களுக்காய், நம்முடைய வீட்டின் ஆசீர்வாதத்துகளுக்காக நம்ம ஜெபிக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக, அழிந்து போகிற தேவனுடைய ஜனங்களுக்காக ஒரு பாரம் நம்முடைய இருதயத்துல வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எங்க திரும்பினாலும் சரி, ஜனங்களுக்குள்ளாக நம்பிக்கையற்ற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். வாலிபர்களுக்குள்ளாக நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய தேவை நிறைந்த தேசத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை நம்மால உணர முடிகிறது. எங்க திரும்பினாலும் சரி, ஆண்டவர் ஆத்துமாக்களுக்கு பஞ்சமே இல்லாம நம்முடைய தேசத்துல வைத்திருக்கிறார். எந்த இடத்துல நம்ம தேசத்துல போனாலும் சரி, அங்கெல்லாம் ஆத்துமாக்கள் இயேசுவைக்காக தாகத்தோடு கூட காத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த கடைசி நாட்கள்ல ஒரு நெகேமியா போல பரலோகத்தின் தேவனுடைய பாரத்தை இருதயத்துல ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய பட்டணத்துக்காக நாம் ஒரு பாரம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. யார் பெரிய காரியத்தை செய்வா தெரியுமா? யார் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிப்பா தெரியுமா? பாரம். அல்லேலூயா. பாரமுடைய ஜனங்கள் தான் தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். நீங்க நல்ல இந்த வேத புஸ்தகத்தை, இந்த வார்த்தைகளை வாசித்து பாருங்க. நெகேமியா ஒரு அரசாங்க வேலையில பணிபுரிகிறார். அவருக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு குறைச்சலே கிடையாது. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, நல்ல ஒரு லைஃப் இருக்கு. ஏதோ ஜனங்களுடைய கஷ்டம் என்று சொல்லி விடாம மற்றவர்களை குறித்ததான ஒரு பாரம், ஒரு துக்கம் அவருடைய இருதயத்தை நிரப்பினதை நம்ம பார்க்கிறோம். ஊழியத்திலையும் 2 விதமான காரியம் உண்டு. ஒன்று என்னன்னா,
ஏதோ கடமைக்காக செய்யற ஒரு ஊழியம் உண்டு, இன்னொன்னு பாரத்தோட செய்கிற ஊழியம் உண்டு. அல்லேலூயா. வாஞ்சையில நமக்கு இருக்கிற அந்த சில எதிர்பார்ப்புகள்ல நமக்கு இருக்கிற சில உற்சாகத்துல செய்கிற ஊழியத்தை காட்டிலும் பாரத்தோட செய்யற ஊழியம் தான் கனிகள் நிறைந்ததா காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்கள் ஆத்துமாக்களை குறித்த பாரமே கிடையாது, ஆத்துமாக்களை குறித்த ஒரு உண்மையான விசாரிப்பு கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் மாற பண்ணும்படி நம்ம தரப்புல நின்று அவங்களுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. எழுப்புதலி நாட்கள்ல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சபைக்குள்ளாக இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து, நம்முடைய பிரேசல்ல இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து, நம்ம சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம் நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்முடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு தெரிந்த ஆண்டவரை மற்றவங்களுக்கு தெரிவிக்காம போனதுக்காக நியாய தீர்ப்பு நாள்ல நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு விழிப்பு அடையலாமா? யாருடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார் தெரியுமா? அவருக்காக எழும்புகிறவருடைய வாழ்க்கையில இருந்துதான் ஆண்டவர் தடைகளை மாற்றி போடுவார். உங்க வீடு கட்டுறது நல்லதுதான், உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கிறது நல்லதுதான், உங்க குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுறது நல்லதுதான், உங்க குடும்பம் செழிப்பா இருக்கிறது நல்லதுதான். ஆனா இதெல்லாவற்றையும் காட்டிலும் இந்த அழிந்து போகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே தான் நம்ம விட்டுட்டு போவோமே தவிர ஒண்ணு கூட நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. அப்ப எதை நம்ம எடுத்துக்கொண்டு போவோம்? ஆத்துமாக்கள். நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறதற்காக ஒரு நெகோமியா போல நிற்கிறோமோ, மற்றவர்களுக்காக நம்ம பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதங்கள், அந்த காரியங்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மோடு கூட வரும். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி பல பரிசுத்தவான்கள் தேவ ராஜ்யத்துல நிறைய செஞ்சுட்டாங்க. நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம் ஆண்டவருக்காக? நம்ம ஆண்டவருடைய வருகை வரும்போது என்ன பலனை அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போறோம்? பாப்பா, நல்லா அடுக்குமாடி வீடு கட்டின, ஜெபம் பண்ணி வீடு கட்டின, நீ நல்லா இருக்கிற, லக்ஸரியான ஒரு லைஃப்ல இருக்கிற, சந்தோஷம் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வாரா? அல்லேலூயா. இல்லவே இல்லை. நீ எவ்வளவு வீடு சம்பாதிச்ச, எவ்வளவு நகை நட்டு போட்டிருக்க, உனக்கு என்ன ஆஸ்தி இருக்கு, இதெல்லாம் தேவன் கேட்க மாட்டார். நீ எனக்காக என்ன செஞ்ச? நீ ஆலயத்துக்கு போயிட்டு வர, நீ அவருக்காக என்ன செஞ்ச? அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த கூட்டம் நடந்தாலும் ஊழியக்காரன் கிட்ட ஜெபிக்க நம்ம நிக்கிறோம், நல்லதுதான், தவறே கிடையாது. ஆனா மற்றவர்களுக்காக நம்ம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணியிருக்கோம்? மற்ற ஆத்துமாக்களை கிறிஸ்துவ அண்டை வழி நடத்ததுக்காக நமக்குள்ள என்ன பாரம் உண்டானது? இந்த நெகோமியா பாருங்க, சிறையிருப்புல ஜனங்களை பத்தி கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம் உண்டானது. பாரம் உண்டான உடனே தேவனை நோக்கி பார்த்து அவர் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட சொல்றார், ஆண்டவரே, நாங்க இப்படியெல்லாம் உங்க கட்டளையை மீறணும், இப்படியெல்லாம் நாங்க பாவம் செஞ்சோம், அதனாலதான் இன்னைக்கு இந்த சிறுமை, இந்த ஒரு போராட்டத்தை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆண்டவரே, நீங்க இரக்கத்தை காட்டுங்கன்னு சொல்லி அவர் மன்றாடி ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணினது மாத்திரமல்ல, அவரால் என்ன செய்ய முடியுமோ அதையும் அவர் செய்கிறார். பாருங்க, 11வது வசனத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உம்முடைய அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். ஒரு பக்கம் அவர் ஜெபிக்கிறார், இன்னொரு பக்கம் அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் போய் ராஜா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக நிற்கிறார். ஆனா ராஜாவுடைய கண்களை ஒரு தயவு கிடைக்கணும். அதை ஆண்டவர் கிட்ட சொல்றார், ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு முன்பதாக, இந்த ராஜாவுக்கு முன்பதாக எனக்கு ஒரு தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா. என் எருசலேம்ல இருக்கிற அலங்கத்தை கட்டுகிறதற்கு ஆண்டவர் நீங்க ஒரு இரக்கம் பாராட்டுங்க. இந்த ராஜா நினைச்சா அதை அழகா கட்டி முடிக்க முடியும். இந்த ராஜா நினைச்சா அதுக்கான பண தேவைகளை கொடுக்க முடியும். நீங்க அவருடைய கண்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு தயவு கிடைக்க பண்ணுங்கன்னு சொல்லி பாரத்தோடு கூட ஜெபித்தனால் தேவன் அவனுக்குள்ள ஒரு சரியான ஒரு தரிசனத்தை அவனுடைய உள்ளத்துல வைக்கிறார். நெகோமியாவுடைய தரிசனம் என்ன? எருசலேம்ல இடிக்கப்பட்ட அந்த மதில்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து ஒரு பாதுகாப்பான பட்டணமா அந்த பட்டணத்தை மாத்துகிறது தான் அவருடைய தரிசனம். அந்த தரிசனத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். அந்த தரிசனத்துக்காக முயற்சிகளை எடுக்கும் பொழுது பல தடைகளை அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறார். அதுல ஒரு 4 தடைகளை மாத்திரம் இந்த
காலை வெள்ள நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். நீங்களும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம், நீங்களும் ஒரு பாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டுக்காக நீங்க எழும்பணும்னு நினைக்கலாம். அந்த சமயத்துல உங்களுக்கும் எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான தோல்வியின் எண்ணங்கள், பிசாசனும் பலமா நம்மை தாக்குகிற சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுவோமே. ஆனா இந்த நெகேமியாவுக்கு அந்த சோதனைகள் வந்ததை அவர் எப்படி ஜெயித்து கொண்டார் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோமே. ஆனா நிச்சயமா நம்மளும் ஜெயம் பெற்றவர்களா நிற்க முடியும். இந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போட்டு உங்க மூலமா உங்க தரிசனத்தை நிச்சயம் நிறைவேற்றி கொடுக்கிறதுக்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, என்னென்ன காரியங்கள் இந்த நெகேமியாவுக்கு வந்தது? இந்த நெகேமியா ராஜாவுடைய அரண்மனையில நிற்கும் போது அவர் சோகத்தோட நிற்கிறார். ராஜாவை பார்க்கும் போது ஒரு சோகத்தோட நிற்கும் போது ராஜா கேட்கிறாரு, ஏன்பா நீ துக்க முகமா இருக்கிற? இது மனசுடைய துக்கம் தான், உனக்கு சரீரத்தெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னனே. இந்த நெகேமியா ஒரு சின்ன ஜெபத்தை தன்னுடைய இருதயத்துல பண்ணிட்டு சொல்றார், ராஜா என்னுடைய பூர்வ காலத்தினுடைய இடம் பாழா கிடக்குது, அங்க இருக்கிற மதில்கள்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கேட்கிறார், உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணும், உனக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் ராஜா கிட்ட இந்த நெகேமியா ஜபத்தோடு கூட கேட்ட உடனே ராஜா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறார். நீ போப்பா, நீ போய் அந்த அலங்கத்தை கட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். இந்த நெகேமியா எருசலேமுக்கு நேராய் கடந்து வருகிறார். கடந்து வந்து அங்க ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இருந்து அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து அங்கேயும் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் இந்த இடங்கள்லாம் கட்ட பண்ணணும். அடுத்த நாள் தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறார், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த அலங்கத்தை கட்டுவோம், இதெல்லாம் நம்ம கட்டி முடிப்போம். 50 நாட்களுக்குள்ள அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டி முடித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 52 நாட்களுக்குள்ளாக அவங்க அதை கட்டி முடித்தார்களாம். நம்ம கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். எல்லாரும் சொல்றாங்க, சரி ஓகே நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுதுதான் பல விதமான எதிர்ப்புகளை இந்த நெகேமியா சந்தித்தார். அதுல முதலாவது எதிர்ப்பு என்ன தெரியுமா? நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம். நெகேமியா 2வது அதிகாரம் 19வது வசனம். ஓரேனியனாகிய சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா எனும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அல்லேலூயா. அப்ப முதலாவது இவங்க கட்ட போன உடனே இவங்களுக்கு விரோதமா சில எதிரிகள் எழும்பி நிக்கிறாங்க. சன்பலாத், தொபியா, கேஷேம் அப்படின்ற இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா எழும்பி நின்று என்ன பண்றாங்கன்னா அவங்கள பரியாசம் பண்ணுகிறார்களாம். ஓ வந்துட்டார்ப்பா, எங்க இருந்தோ ஒரு தேசத்துல இருந்து வந்துட்டார், இத்தனை நாள் இடிஞ்சு கிடக்கிற இந்த இடத்த கட்டுறதுக்கு வந்துட்டார், இவர் என்ன கட்டி அப்படி கிழிச்சிட போறார் பாத்திரம், இவர் எப்படி நடத்திட முடிச்சிட போறார் பாத்திரம் அப்படின்னு சொல்லி அவங்கள பரியாசம் பண்ணி கட்டுகிற ஜனங்களை, கட்டுகிற நெகேமியாவையும் பரியாசம் பண்ணி அவங்க சிரித்தார்களாம். அல்லேலூயா. இந்த நெகேமியா நினைச்சிருக்கலாம், ஐயோ நம்ம இந்த ஜனத்தினுடைய நலத்தை விசாரிக்கிறதுக்காக வந்தோம், நம்மள இப்படியெல்லாம் எல்லாரும் கேலி பண்றாங்களே, நம்ம இதை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு அவர் ஒரு நாள் பின்வாங்கவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்க்கிறோம், நோவா என்கிற ஒரு தெய்வ மனுஷன் அவர் என்ன பண்ணுகிறார்? பேழையை கட்டுகிறார். அவர் கட்டும் போதும் கூட நிறைய பேர் அவரை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஜனங்க யாருமே வானத்துல இருந்து மழை பெய்ந்ததை அவங்க கண்கூட பார்த்ததே கிடையாது. பனி பூமியில எழும்பி அந்த பூமியை நினைக்கும், இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப பாருங்க, நோவாவுடைய காலத்துல கூட அவர் பேழையை கட்டும் பொழுது 120 ஆண்டுகள் ஆனதுன்னு சொல்லி வேதத்தினுடைய கணக்கெடுப்புல சொல்றாங்க. அப்ப அவ்வளவு தூரம் அந்த மனிதன் வெயிட் பண்ணி அந்த பேழையை கட்டுகிறார். கட்டும் போது பல பரியாசங்கள் வந்திருக்கும் இல்ல? அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது உங்க வீட்டுல உங்களை பரியாசம் பண்றாங்களா? என்ன இயேசு இயேசுன்னு போற, உனக்குன்னு சரியான ஒரு வரன் அமையலையே, என்ன இயேசு இயேசுன்னு போற, உன் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என்ன இயேசு இயேசுன்னு போற, உன் வீடு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களை பரியாசம் பண்றாங்களா? ஒரு நாள் சொந்து போவாதீங்க. இந்த பரியாசங்கள் எல்லாம் நம்முடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்மள தேவன் உயர்த்துகிறதை தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த பரியாசத்தை, இந்த நிந்தையை இந்த நெகேமியா சந்தித்தார். அல்லேலூயா. தரிசனம் பெற்று தேவனால் அழைக்கப்பட்டு அவர் போய் ஒரு பாரத்தோடு கூட அந்த வேலையை செய்யும் போது அவருக்கும் பரியாசங்கள் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய சமயத்துல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. நம்ம கிட்டயே உட்கார்ந்து நம்மளை பத்தியே நெகட்டிவா பேசுற மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்க வார்த்தைகள்லாம் நம்முடைய காதுகள்ல கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு சின்ன கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது.
ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை இருந்ததாம். அந்த மலைக்கு பேரு மேஜிக் மவுண்டன், மந்திர மலைன்னு சொல்லி அந்த மலைக்கு பேராம். அப்போ அந்த மலையினுடைய உச்சியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கிஷத்தை வைத்திருந்தாங்க. இது அந்த ஊராருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த மலை மேல ஏறி போய் அந்த பொக்கிஷத்தை வென்றதா யாருமே சொல்லப்படல. ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் அந்த மலையில ஏறும் பொழுது சில சத்தங்கள் அவங்க காதுகள்ல கேட்குமா. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க திரும்பி பார்த்த உடனே அப்படியே கற்சிலையை போல அவங்க மாறிடுவாங்களா. அதனால எல்லாருக்கும் பயம், அந்த மலையை ஏறுறதுக்கு யாருக்குமே பிடிக்கலையா. அப்போ ஒரு வீட்டுல 2 சகோதரன் ஒரு சகோதரி 3 பேரும் என்ன பண்ணாங்களா, அந்த மலை ஏறுகிறதுக்காக அவங்க போனாங்களா. முதலாவது மூத்த அண்ணா அந்த மலை ஏறுறதுக்காக அவர் அந்த மலை மேல ஏறிக்கொண்டு போனாராம். பாதி தூரம் போன உடனே அவர் காதுல ஒரு பெரிய சத்தம் கேட்டுதான். ச்சே, நீ எவ்வளவு ஒரு அசிங்கமானவன் தெரியுமா, நீ எவ்வளவு ஒரு குண்டா இருக்கிற தெரியுமா, நீ கருப்பா இருக்கிற, நீ எல்லாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே உனக்கு தகுதி இல்லை, எப்படி நீ இருக்கிற, உன் மூஞ்ச பாரு, இவ்வளவு அசிங்கமா இருக்கிற, இவ்வளவு கேவலமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமா அந்த சத்தங்கள் திட்டிக்கொண்டே இருக்கான். அவருக்கா என்னடா இது, இவ்வளவு நம்மள கேவலமா திட்டுறாங்க, இவ்வளவு நம்மள திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அவர் கோபம் தாங்க முடியாம யாரா அது என்ன திட்டுறாங்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்த உடனே அங்கேயே அப்படியே அவர் கற்சலையா மாறிவிட்டாராம். அல்லேலூயா. அடுத்ததா அவங்க தம்பி வெயிட் பண்ணி பார்த்தார், அண்ணன் வரல, சரி நம்ம ஏறுவோம்னு சொல்லி அவர் ஏறி போக ஆரம்பித்தாராம். அவரும் பாதி தூரம் ஏறி வந்தப்போ அவர் காதுல ஒரு இனிமையான சத்தம் கேட்டுதான். பா, என்ன ஒரு அழகா இருக்கிற தெரியுமா, நீ உன்ன மாதிரி ஒரு அழகுள்ள பையனை இந்த பூமியிலேயே பார்க்க முடியாது, எவ்வளோ அழகா இருக்கிற, உனக்குள்ள இல்லாத டேலண்ட்ஸே கிடையாது, நீ அப்படி நீ இப்படின்ட்டு ஒரே புகழ்ந்து 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 அந்த வார்த்தைகள் பேசிட்டே இருந்ததான். இவருக்கா நம்மளை இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே புகழ்ந்ததே கிடையாது, இவ்வளோ அழகா நம்மளை புகழ்றாங்களே, யார் அந்த நல்லவங்கன்னு திரும்பி பார்த்தாரா. அங்கே அவரும் கற்சிலையா மாறி போனார். அல்லேலூயா. அடுத்ததா அவங்க தங்கை மேல ஏறி போனாலாம். அவ மாத்திரம் எந்த சத்தத்தையும் கேட்காம மேல அந்த மவுண்டன் மேல ஏறி போய் பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்துட்டாங்களா. ஊராருக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம், யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சுட்டு வரலையே, நீ எப்படிமா ஜெயிச்சுட்டு வந்தன்னு சொல்லும் போது அவ காதுல இருந்து 2 பஞ்சையை எடுத்து காமிச்சாங்க. அல்லேலூயா. எந்த சத்தமும் கேட்காத அளவுக்கு தான் காதை நல்லா பஞ்சு வச்சு அடைச்சிட்டு வெறும் அவளுடைய போக்கஸ்லாம் அந்த மலை மேல இருந்து அந்த பொக்கிஷத்தின் மேல மட்டுமே இருந்தது. அவ ஏறி போய் அதை வின் பண்ணிட்டு வெளியில வந்துட்டா. அல்லேலூயா. இன்னைக்கும் நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது, ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் போது, ஒரு பக்கம் உங்களுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் உங்க காதுகள்ல வரும், இன்னொரு பக்கம் பரியாசங்கள் உங்க காதுகள்ல வரும், உங்களை ரொம்ப உயர்த்தி உயர்த்தி புகழ்ச்சியா பேசுவாங்க. அதனாலதான் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு. அல்லேலூயா. நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்றது நமக்கு ஆசீர்வாதமானது. ஆனா சில சமயம் சில தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம விட்டுட்டு நமக்கு முன்னாடி என்ன கோல் இருக்கோ அது செய்யறதுல மாத்திரமே பார்க்கணும். இந்த நெகோமியாவை பாருங்க, பரியாசத்தெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி அவர் திங்க் பண்ணவே இல்லை. நீ என்னன்னாலும் கேலி கிண்டல் அடிச்சுட்டு போ, எனக்குள்ள தேவன் போட்ட பாரத்தை நான் செய்து முடிப்பேன்னு சொல்லி அவர் கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 2வதா இவங்க பரியாசம் பண்ணி பார்த்தாங்க, ஒண்ணுமே காரியம் நடக்கல தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிசிக்கலா, அதாவது காணக்கூடிய காரியத்துல அவங்க கூட ஒரு யுத்தம் பண்ணுகிறதற்காக இந்த ஜனங்கள் எழும்பி வராங்க. நெகேமியா 4வது அதிகாரம் 7-8 வசனத்தை பார்க்கும்போது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரேபியரும் அமோனியரும் அஸ்தரோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏக்கமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேலை நடந்து வருகிறத பார்த்த உடனே அவங்களுக்குள்ள எரிச்சல் வந்துருச்சு. என்னன்னா இவன் பாட்டுன்னு கட்டிட்டே போறான், எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்துறமே, எப்படி தடுத்து நிற்கிறது, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், அவங்க மேல யுத்தம் பண்ண போலான்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய திட்டத்தை தீட்டுகிறார்கள். அந்த திட்டங்கள் சில பேர் மூலமா இவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது இந்த நெகோமியாவும் அவனுடைய ஜனங்களை என்ன பண்ணாங்க தெரியுமா? 9வது வசனத்தை பார்க்கும்போது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். அல்லேலூயா.
அவர்கள் நிமித்தம் முதலாவது அவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறாங்க. ரெண்டாவதா ஜாமக்காரர்களை ஏற்படுத்தி வைத்தார்களாம். வேலை செய்யறவங்க ஒரு கையில ஆயுதம், இன்னொரு கையில வேலையை செய்தார்களாம். அப்படி அந்த ஊரார் எல்லாருமே இணைந்து தங்களை திடப்படுத்தி கொண்டு ஜெபத்துல அந்த மக்களுடைய ஆலோசனைகள், சதி திட்டங்களை உடைத்து போட்டு இவங்க எதுக்கும் ரெடியா நின்று அந்த வேலையை கட்டிக்கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சில சமயம் பிசாசானவன் இப்படியும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். நேரடியான யுத்தம், சில மனிதர்களை நமக்கு விரோதமாய் எழுப்பிவிட்டு, சில மனிதர்கள் மூலமா தேவையில்லாத ஒரு தொல்லைய, சில மனிதர்கள் மூலமா தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி நம்மளை தாக்க நினைக்கலாம். சோர்ந்து போகவே வேண்டாம். இந்த நெகோமியாவை போல நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். மூன்றாவதா இவர் சந்தித்த பிரச்சனை பாருங்க. நெகேமியா 6வது அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 6:2 வசனம். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். 3வது வசனம். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினுக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். ஓகேவா? அடுத்ததா பாருங்க, நெகேமியா 6:9 பார்க்கும் பொழுது, அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கைகள் சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியார்களும். அல்லேலூயா. முதலாவது ஒண்ணு பண்ணி பாக்குறாங்க, பரியாசம் பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் வேலைக்காவல. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாக்குறாங்க, பிசிக்கலா ஒரு வார்ஃபேர் பண்ணணும்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க, அதுலயும் ஒண்ணுமே காரியங்கள் நடந்தேறல. மூன்றாவதா இந்த நெகோமியாவையும் கட்டுகிற ஜனங்களையும் பயமுறுத்த பார்க்கிறார்கள். இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி, நெகோமியா நீ பண்றது என்ன, ராஜா விரோதமா நீ ஏதோ பண்ற, உன்னதான் எல்லாரும் ராஜான்னு சொல்றாங்களா, நீதான் பெரிய ராஜாவாமே, அந்த யூத ஜனங்களுக்கு நீதான் ராஜாவா மாற போறியாமே, இப்படி எல்லாம் நல்லதெல்லாம் செஞ்சு நீதான் ராஜா போஸ்டிங்க வாங்க போறியாமே. இப்ப நம்ம ஊர்ல செய்வாங்களே, எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நல்ல ரோடுகள்லாம் போட்டு அழகா வந்து எல்லாத்தையும் டிசிப்ளினா வைக்கிற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஓட்டு கேட்க வருவாங்க. இல்ல, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த ரோடு பயங்கர தாறுமாறா இருக்கும், அதை பத்தி யாருமே சிந்திக்கிறதே கிடையாது. கரெக்டா அதுக்கு அந்த எலெக்ஷன் டைத்துல ஒரு ரோட போடுவாங்க. இல்ல, அந்த மாதிரியான காரியங்கள் அப்பதானே ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. தெரியுமா? சில நன்மையான காரியங்களை செய்யறதா காமித்து நம் மக்களை வஞ்சிக்கிற காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இங்க சொல்றாங்க, நீ அப்படி பண்றியாமே, நீ வந்து ராஜா போஸ்டிங் ஆசைப்படுறியாமே, நீ யூத மேல தலைவனாக போறியாமே, இப்படி எல்லாம் சொல்லி அவனை பயமுறுத்த பார்த்தார்களாம். பிசாசு என்ன பண்ணுவான்? மூன்றாவதா நமக்கு விரோதமா காண்பிக்கிற காரியம் பயமுறுத்தர்கள். ஒழிய சரியா, உன்னை நான் விட மாட்டேன், உன் குடும்பத்தை நீ தான் ஜப கூட்டம் நடத்திட்டு இருக்க, உன்னை நான் விட மாட்டேன், நம்மள பயமுறுத்துறதுக்கு பிசாசு பார்ப்பான். ஆனா அவன் தோல்வியை தழுவினவன். வியாதியை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, சுகவீனத்தை கொண்டு வந்து உன்னுடைய குடும்பத்தை நான் ஒண்ணுமில்லாமல பண்ணிடுவேன், இந்த பிரச்சனையோட வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லி தன்னால முடிந்த அளவுக்கு நம்மளை பயமுறுத்தி பார்ப்பான். ஆனா தேவன் நம்மோடு கூட துணையா நிற்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த பயத்தை வைத்துதான் பிசாசானவன் அநேக வாலிபர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இந்த பயத்தை வைத்துதான் அநேக குடும்பங்களை பிசாசானவன் குடும்ப தலைவர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். உங்க கடன் பிரச்சனையை பெருசா காமிச்சு உங்களை பயமுறுத்தி நாள்தோறும் உங்களை கொலை பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் இந்த பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவரா இருக்கிறார். ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். எந்த பயத்தினால் இந்த காலவெல்ல நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் இயேசுவினுடைய தழும்புல கரம் இப்பொழுதே உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் அந்த பயத்தின் ஆவிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அருமையான வாலிப தம்பி, உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறார். உன் வேலைக்கான காரியத்துக்கான வழிகளை கத்த திறந்து கொடுப்பார். உங்க கடன் பிரச்சனை எத்தனை கோடியா இருந்தாலும் சரி, ஆண்டவரால் அதை அடைத்து உங்களை வெளியில கொண்டு வர முடியும். நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. இந்த போராட்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியில வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அலைன்ஸ் தேடி பாக்குறீங்க, ஒன்னும் கிடைக்கல.
ஆனா ஆண்டவரால் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இப்படியே என் மக போயிடுவானோ, இப்படியே என் மகள் போயிடுவாளோ அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இல்ல, கர்த்தரால உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியும். பயமுறுத்தல்கள், இந்த பயத்துல இருந்து கர்த்தர் இந்த காலவேளையில நம்மை விடுதலை பண்ண விரும்புகிறார். 4வதாய் கடைசி காரியம், நெகேமியா 6வது அதிகாரம் 12, 13, 14வது வசனம். நெகேமியா 6வது அதிகாரம் 12, 13, 14வது வசனம். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக் கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்தி முகாந்திரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருக்கிறார்கள். என் தேவனே, தொபியாவும் சல்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவதியால் எனும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். அல்லேலூயா. 4வதா இந்த நெகேமியா சந்தித்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஆவிக்குரிய வட்டாரத்துல, அதாவது நல்ல ஆண்டோரை பத்தி தெரிஞ்சவங்க, நல்ல தீர்க்க தரிசன வரங்கள்ல நிறைஞ்சவங்க, அவங்களே என்ன பண்றாங்க, இந்த நெகேமியா அந்த மதிலை கட்ட முடியாதபடி, அந்த ஜனத்துக்கான அந்த பாரத்தை, அந்த தரிசனத்தை கட்டி முடியாதபடிக்கு ஒரு பொய்யான தீர்க்க தரிசனத்தை அவர்களுடைய ஆவில ஏவப்பட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய சமயத்துல நம்மளோட இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் என்கிற பேர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற சில ஜனங்கள், உண்மையான ஜபம் அவங்க கிட்ட கிடையாது, உண்மையான வேத வாசிப்பு இருக்காது, ஆண்டரோட ஒரு சரியான ஐக்கியத்தை வைத்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்கள், அப்படிப்பட்டவங்க ஆவிக்குரிய வட்டாரத்துல கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள்லாம் எழும்பி வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நிறைய சமயத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அவங்கலாம் பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. உன் குடும்பத்துல இப்படி நடக்குதாமே, கர்த்தர் இப்படி பேசுறாரு, அப்படிலாம் பேசுவாங்க. அல்லேலூயா. என்னுடைய சின்ன வயசுல நான் 11வது படிக்கும் போது ஒரு விபத்துனால என்னுடைய கால் முறிந்து போனது. அப்போ அருமையான ஒரு தாயார், அவங்க நல்ல தாயார் தான். ஆனா ஆண்டவர் கிருபையால அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கர்த்தரே இந்த பையனுடைய காலை உடைச்சிட்டாரு, என்கிட்ட பேசினாரு அப்படின்ட்டாங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் சொன்ன மக்கள் உண்டு. நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன், என் மேல ஏதாச்சும் கரைகள் இருக்குமான்னு என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இல்ல, இந்த வழி, இந்த ஒரு போராட்டத்தின் வழியா நான் உன்னை நடத்துறது, நீ என்னையே முழுவதுமா சார்ந்து கொள்ளணும், என் மேல வச்சிருக்கிற விசுவாசம் உனக்குள்ள வளரணுன்றதுக்காக தான் அனுமதித்தனே தவிர ஒரு நாளும் உன்னை தீங்கு செய்யறதுக்காக, உனக்கு தீங்கு செய்யறதுக்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலன்னு ஆண்டவர் என்னோட தெளிவா பேசினார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடந்ததுனால்தான் என் வாழ்க்கையை ஆண்டவர் புரட்டி போட்டு இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை பத்தியும் சில பேர் தப்பான தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க, பொய்யான காரியத்தை சொல்லுவாங்க. நீங்க வேதத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை வாழுவீங்களே. ஆனா இப்படிப்பட்ட உண்மை இல்லாத மனிதர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஊழியங்களை பார்க்கும்போது மற்ற ஊழியங்களுக்குள்ள வருகிற பொறாமைகள், இன்னொரு ஊழியத்தை பத்தி தவறா பேசுற காரியங்கள், இதெல்லாம் சத்ருவின் கிரியைகள். இதுக்கு நம்ம இடம் கூடாதபடி கர்த்தரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த 4 விதமான தடைகள், முதலாவது தடை பரியாசம், 2வது பிசிக்கலா இருக்கிற தடைகள், 3வது பயமுறுத்தல்கள், 4வது பொய் தீர்க்க தரிசனங்கள். இது எல்லாத்தையும் இந்த நெகேமியா தாண்டினார். இத்தனை தடைகள் இருந்தாலும் நெகேமியா 7வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லி இருக்கிறது, அலங்கம் கட்டி முடிந்தது, கதவுகள் போடப்பட்டது. அல்லேலூயா. அவன் என்ன தரிசனத்தோட வந்தாலும், எந்த காரியத்தோடு கூட வந்தாலும், இத்தனை எதிர்ப்புகளை தாண்டி, இத்தனை விதமான பொல்லாத மனிதர்களுடைய காரியங்களை தாண்டி, இத்தனை விதமான யுத்தங்களை தாண்டி, மனசளவில் அவனுக்கு விரோதமா வந்த தாக்கங்களையும் தாண்டி அவன் ஜெயம் பெற்றதுக்கு ஒரே ஒரு காரணம், ஜெபம். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துல நெகேமியா ஜெபிக்கிறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஜெபம் பண்ணுகிறார். ஒவ்வொரு காரியத்துல தேவனுடைய ஆலோசனையை நிற்கிறார். தேவையில்லாத காரியத்துல போய் அவர் மாட்டிக்கவே இல்லை. அந்த தரிசனத்துல மாத்திரமே அவருடைய சிந்தை தெளிவா இருந்ததுனால, அதை மாத்திரமே தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் தெளிவாய் நோக்கினதுனால, தன்னுடைய குறிக்கோள்ல அவர் உறுதியா இருந்ததால, தன்னுடைய அழைப்புல அவர் உறுதியா இருந்ததால அலங்கம் கட்டி முடிந்தது. யாரெல்லாம் கட்டி முடியாதுன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி ஜெயம் பெற்று இந்த நெகேமியா நின்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் வருகிற இந்த தடைகள் எல்லாம்
கர்த்தர் உடைத்து போடுகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கிற மக்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. அகிபத்தேல போல, சன்பலாத்தை போல, தொபியாவில் போல, நோவதியான்ற தீர்க்கதரிசியை போல சத்துரு உங்களுக்கு பல விதங்கள்ல போராட்ட கொண்டு வந்தாலும் உங்க ஜெபம் எல்லாவற்றையும் உடைத்து தரைமட்டமாக்கிவிடும். உங்க ஜெபம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கும். உடைய ஜெபம் வல்லமை நிறைந்தது. முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில வருகிற தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாதபடிக்கு நிற்கிற சகல தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா உங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமா உங்க வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. சில சமயம் வருமானத்துல கூட, சில பிசினஸ்ல கூட போட்டி பொறாமைகள் அதிகமா இருக்கும். இவங்களை முன்னேற விடக்கூடாது, இவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி நிறைய பேர் போராடலாம். ஆனா கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அவர் நம்ம நடத்துகிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். கடைசியா இந்த காலை வேளை ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசியா 45வது அதிகாரம் 4வது வசனம். ஏசியா 45வது அதிகாரம் 4வது வசனம். இது உங்க வாழ்க்கைக்கென்று ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை அந்த காலை வேளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை கட்டுகிற தேவனுடைய வசனத்தின் மேல நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை வெண்கல கதவுகள் இருந்தாலும், எத்தனை இரும்பு தாழ்பால்கள் போடப்பட்டிருந்தாலும் அந்த சங்கிலிகளை உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த நன்மைகளை கர்த்தர் நிச்சயமா கொண்டு வந்து கொடுப்பார். விசுவாசிங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபம் மட்டும்தான் அந்த வெண்கல கதவுகளை உடைக்க முடியும். ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கும் இந்த காலவேளை நெகோமியா போல ஆண்டவரை பாரப்பட்டு தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வருகிற பயமுறுத்தல்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரம், சரீர ரீதியான தாக்குதல்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே எல்லா பொய்யான தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், தவறான பயமுறுத்தல்கள், இதெல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாய் இப்பொழுது இந்த காலவெல்ல நெகேமியா மேல இறங்கின அந்த அபிஷேகம், நெகேமியாவை பலப்படுத்தின அந்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலவெல்ல நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. தேவ ராஜ்யத்தை கட்டும் பொழுது அவர்களுக்கு விரோதமா வருகிற தடைகள், மனிதர்களால் உண்டாகிற வீணான யுத்தங்கள், ஆண்டவரே எல்லா பயமுறுத்தல்களை கர்த்தனை கவனித்து பார்த்து ஆண்டவரே எவ்வளவு தூரம் பரியாசம் பண்ணுகிறார்களோ, எவ்வளவு தூரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வருகிறார்களோ, எவ்வளவு தூரம் பயமுறுத்தல்களையும் பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்களோ, அவ்வளவு தூரம் உடைய பிள்ளைகள் தங்களுடைய தரிசனத்தின் குறிக்கோளை தீவிரமாய் நிறைவேற்றி முடிக்க அவர்கள் கைகளை இந்த கால வேளை திடப்படுத்தியார்களோ, தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் திடப்படுத்துவீராக, தள்ளாடுகிற கரங்களை இந்த காலை வேளை கர்த்தர் திடப்படுத்துவீராக. ஒவ்வொருவர் மீதும் ரீகாபா துருனாபா சந்தரபடபடகபா தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். தடைகளை நீக்கி நிர்மூலமாக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை அதிகாரமானாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் மூலமாய் நிச்சயமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பார். அலங்கம் கட்டப்படும். அந்த இடிந்து போன மதில்கள் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்படும். இந்த காலவெல்லை கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். தேவையில்லாத மனிதர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு சகாயர். நாம் தைரியம் கொள்ளலாம். எந்த மனுஷனாலே எதுவும் நமக்கு செய்ய முடியாது. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சகல விதமான பயமுறுத்தல்கள், சகல விதமான சத்துரு கொண்டு வருகிற எதிர்காலத்தின் பயங்கள், குடும்பத்தை குறித்த பயங்கள், அன்று தேவைகளை குறித்த பயங்கள், இயேசுவின் நாமத்தில் வியாதிகளை குறித்த பயங்கள் இப்பொழுது ஒவ்வொரு இருதயங்களை விட்டு வெளியேறுவதாக, இப்பொழுது ஒவ்வொருவருடைய ஆவியை விட்டு வெளியேறுவதாக. கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். அந்த பயமுறுத்துகிற பொல்லாத ஆவி வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில்
உன்னுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப சகோதரனுக்கும் விடுதலை கொடுங்க, ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் விடுதலை கொடுங்க. கடன் பிரச்சனை நினைத்து தற்கொலைக்கு நேரம் முயற்சி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரம் இந்த நேரத்துல தொடட்டப்பா. என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் எத்தனையோ தோல்விகளை சந்திட்டேன், இதுக்கு மேல என்னால இந்த வாழ்க்கையை நடத்த முடியாது என்று சொல்லி அன்று தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள துணிகரம் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார்கள். இயேசுவே, உம்மால எல்லாம் மாற்ற முடியும். நீங்க அற்புதத்தின் தேவன். நம்முடைய பிள்ளைகளை தொட்டு இந்த காலவெல்ல அற்புதம் செய்யும். அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான சகல ஆசீர்வாதமும் கொடுக்கப்படட்டும். அவங்க குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை மகிழ்விக்கிறாங்க. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோட கூட தான் இருக்கிறார். பயப்படாதீங்க, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். தற்கொலையின் காரியங்கள், தற்கொலையின் சிந்தனைகள் அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஆண்டவர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடைசியா சொல்லி முடிச்சிடலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். God bless you. God bless you. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.